விஷபானு அவர்களே, நந்தர் திரும்பி வரும்பொழுது எனக்கும் அவர் மீது சந்தேகம் இருந்தது. ஆனால் இப்பொழுது உறுதியாகிவிட்டது, திரும்பி வந்தது நந்தரே அல்ல. யசோதாக்கா, இப்படியும் இருக்கலாம் அல்லவா? அவர் நந்தராகவே இருக்கலாம். ஏதாவது ஒரு அசுர ஆற்றலினால் அவரை இப்படி மாற்றி இருக்கலாம் அல்லவா? ஆம் கீர்த்தி, இதற்கு சாத்தியம் இருக்கிறது. ஆனால் ஒருவேளை இது உண்மை இல்லை என்றால் பிறகு நந்தர் எங்கே? அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ? அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ? யாராவது இருக்கிறீர்களா? நான் பேசுவது கேட்கிறதா? கருணை கூர்ந்து என்னை விடியுங்கள். நான் இங்கிருந்து கோகுலத்திற்கு செல்ல வேண்டும், என் குடும்பத்திடம் செல்ல வேண்டும். யாராவது இருக்கிறீர்களா? நந்தகோபரே, இது பகவான் கம்சனினுடைய பிரேத லோகம். ஒருவர் இங்கு ஒரு முறை வந்து விட்டால் பிரேதமாக மாறாமல் எங்கும் செல்ல முடியாது. இல்லை, இது அநியாயம். யாராவது இருக்கிறீர்களா? என்னை எப்படியாவது இங்கிருந்து விடுவித்து விடுங்கள். தைரியமாக இருங்கள் சகோதரி. இந்த கடினமான சூழ்நிலையில் கோகுலத்தை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் அந்த மாயாவியை உணர விடவே கூடாது. நமக்கு அவனுடைய உண்மை தெரிந்துவிட்டதென்று. நாம் உடனடியாக நந்தரை தேடியாக வேண்டும். அவர் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய இயலாது. சகோதரி, யாரோ ஒரு மாயாவி நந்தரின் வேடத்தில் கோகுலம் வந்திருப்பது, கோகுலத்திலிருந்து கோபாலகர்கள் மாயமாக மறைந்திருப்பது, இரண்டு நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. எனக்கு இப்படி தோன்றுகிறது. இதற்கு பின்பு அந்த கம்சனின் சூழ்ச்சி இருக்கிறது. சரி, இப்பொழுது நாம் என்ன செய்வது? நந்தரை எவ்வாறு கண்டுபிடிக்க போகிறோம்? சகோதரி, என்னிடம் ஒரு உபாயம் இருக்கிறது. அவ்வளவுதான் சகோதரி. தாம் எனக்கு நந்தரின் ஒரு வஸ்திரத்தை கொடுங்கள். சரி, இப்பொழுதே எடுத்து வருகிறேன். இறுதியாக நண்பன் நண்பனையே அடையாளம் கண்டு விட்டான். ஆனால் அடையாளம் காணுவதில் மிகவும் தாமதித்து விட்டாயே விஷபானு. அதிவிரைவாக நான் குரு கர்காச்சாரியாரின் ஆசிரமத்திற்கு சென்றடைய வேண்டும். ஏனால் அவரால் மட்டும்தான் நந்தரை பற்றிய உண்மையை சொல்ல முடியும். விஷபானு, ராகுநான், எனது பாதையில் தடையாக வரும் சூரியன் சந்திரனையே உரசி பார்ப்பவன் நான். நீயோ ஒரு சாதாரண மானிடன். கண்ணா, நீ மீண்டும் மீண்டும் ஏன் அந்த நாகத்தை பற்றியே பேசுகிறாய்? இதற்கு முன்பு இப்படி ஒரு ராட்சச நாகத்தை பார்த்திருக்கிறாயா? இல்லை அண்ணா, நான் அவ்வளவு பெரிய நாகத்தை பார்த்ததில்லை. ஆனால் ஒருவேளை எப்படியும் இருக்கலாம் அல்லவா? கம்சன் மாமா அதை அனுப்பியிருக்கலாம் அல்லவா, நமக்கு தீங்கு செய்வதற்கு. கண்ணா, அப்படி என்றால் நீ சொல்ல வருவது என்ன? கோகுலத்தில் நாகத்தின் வடிவில் ஒரு அசுரன் வந்திருக்கிறான். ஆம் பலராமண்ணா. விஷபானு, நீ அறிய மாட்டாய். ஆனால் இந்த உலகத்தின் தற்செயலான நிகழ்வுகளும் தற்செயலான மரணங்களும் ராகுவால் தான் ஏற்படும். இப்பொழுது பார்க்க வேண்டியது உனக்கு மரணம் எப்படி ஏற்பட போகிறது என்று.
நாகம் தீண்டி இருக்கிறது. என்ன நடந்தாலும் நான் எப்படியாவது குருதேவரின் ஆசிரமத்தை சென்றடைய வேண்டும். ஏனென்றால் எனது உயிரையும் விட முக்கியமானது நந்தரின் உண்மையை அறிவது. விஷ்பானு, இது ஒன்றும் சாதாரண நாகம் அல்ல, இது என் வீச்சு. இந்த உலகத்திலேயே கொடிய விஷம் கொண்ட நாகம். தேவர்களால் கூட இதன் விஷத்திலிருந்து தப்பிக்க இயலாது. ஆனா நீயோ மனிதன். கண்ணா, கண்ணா, எங்கள் குழந்தைகள் எங்கே? பேசு கண்ணா, எங்கள் குழந்தைகள் எங்கே? கண்ணா, நமது மாடுகளை பற்றி ஏதாவது தெரிந்ததா? நமது கோபாலர்கள் எங்கே கண்ணா? சொல் கண்ணா, எங்கே கண்ணா? சொல் கண்ணா. நமது கோபாலர்கள் எங்கே? சொல். நான் அவர்களை எல்லா இடங்களிலும் தேடினேன், ஆனால் அவர்கள் கிடைக்கவில்லை. நீ என்ன சொல்கிறாய் கண்ணா? இப்படி சொல்லாதே கண்ணா. எங்கள் குழந்தைகள் எங்கே? எங்கே கண்ணா? சொல் கண்ணா. நமது கோபாலர்கள் எங்கே? சொல். சொல் கண்ணா. கோகுல மக்களின் ஆசைகள் அனைத்தும் நிராசையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் விரைவாக ஏதாவது செய்தாக வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் தங்கள் பிள்ளைகளின் துக்கத்தில் அழுது அழுது தங்கள் உயிரை விட்டு விடுவார்கள். ஹே நாராயணா, எனக்கு சக்தி கொடு பகவானே, எனக்கு சக்தியை கொடு. விஷ்பானு, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. மேலும் கர்காச்சாரியரின் ஆசிரமத்திற்கு சென்றடைவும் முன்னதாக மடிந்து போய் விடாதே. ஏனென்றால் இப்பொழுது நந்தனின் உண்மையை அறிந்து உயிரை விடு. குருதேவா, குருதேவா, ரிஷபானு, குருதேவா, குருதேவா. தக்ஷநாகம். ரிஷபானு, கண்களை திற. ரிஷபானு, ரிஷபானு, இதெல்லாம் எப்படி நடந்தது? தக்ஷநாகத்தின் விஷமுறிவுக்கு மருந்தெடுத்து வாருங்கள். முனிவர் கர்காச்சாரியாரே, இதுவரை அப்படி ஒரு மருந்து தயாரிக்கப்படவே இல்லையே, அதுவும் ராகுவின் விஷத்தை முறிக்கும் அளவிற்கு. பிரபு, பிரஜமண்டலத்தில் ஏன் இந்த நிலை? கோபாலர்களும் பசுக்களும் முதலில் ஆபத்தில் சிக்கினார்கள். தமது தந்தை நந்தரை கம்சன் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். இப்பொழுது ராகுவினால் எனது தந்தை விருஷபானுவின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. பிரபு, எனக்கு ஏனோ இப்படி தோன்றுகிறது. அதாவது ராகு தமது லீலையில் தமக்கு உதவி செய்வதற்கு பதிலாக தமது பக்தர்களின் உயிருக்கு யமனாக மாறியிருக்கிறான். தேவி, சங்கடங்கள் சூழும் போதே மனிதன் தன்னுடைய திறனை உணருகிறான், அதனை வெளிப்படுத்துகிறான், அவன் விழித்தெழுகிறான். தேவி, அப்படியென்றால்? தேவி, ஓர் மனிதனுக்குள் அளப்பரிய ஆற்றல் நிறைந்துள்ளது. ஆனால் சுகம் மற்றும் வாழ்வின் இதர சாமானிய காரியங்களால் அவன் அவற்றை மறந்து விடுகிறான். ஆனால் துக்கம் அவனை செதுக்குகின்றது, அவனுக்கு சக்தி அளிக்கின்றது. வரும் காலங்களில் வரவிருக்கும் சோதனைகளை எதிர்கொள்ள அவனை தகுதியாக்குகின்றது. ஆனால் பிரபு, இதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? தேவி,
எதிர்காலங்களில் பிரஜவாசிகள் கம்சனின் அநியாயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவனது அதர்மத்தை அழிக்க வேண்டி வரும். ஆதலால் அவர்கள் நிகழ்காலத்தில் நேரும் துன்பங்களை சகித்துக் கொண்டே ஆக வேண்டும். இப்போது பிரஜவாசிகளின் கஷ்டங்கள் எப்படி இருக்கிறது? அவர்களின் கஷ்டங்களில் ஒன்றும் குறையேதும் ஏற்படவில்லையே. கடவுளே, கஷ்டங்கள் நிறைவாக இருக்கிறது. எவ்வளவு தெரியுமா? தங்களின் கருணையால் அனைத்து பிரஜவாசிகளும் எந்நேரமும் பைத்தியமாகலாம். சிலர் தங்களது புத்திர சோகத்தால் சுயநினைவை இழந்து தவிக்கிறார்கள். இன்னும் சிலர் தங்களது தொலைந்து போன பசுக்களை தேடி தெரிகிறார்கள். ஒரே நாளில் இப்படி ஒரு விபரீத நிலையா? இப்போது அமாவாசை வருவதற்கு 3 நாட்கள் மிச்சம் இருக்கிறது. ஆனால் இந்த பிரஜவாசிகளோ ஒரே நாளில் உடைந்து விட்டார்களே. ஆனால் பகவான், எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. பிரஜமண்டலத்தின் அனைத்து பிள்ளைகளும் குழந்தைகளும் மற்றும் கால்நடை செல்வங்கள் எங்கே? யார் அது? ஒரே நாளிலே அவன் பிரஜமண்டலம் முழுவதையும் நிலைக்குலை செய்து விட்டான். பழிக்கு பழி. நான் புரிய வைக்கிறேன். கடந்த சில நாட்களாக பிரஜமண்டலத்தில் அநியாயங்கள் அதிகரித்து விட்டன. நான் அனுப்பிய அசுரர்கள் மடிந்து போனார்கள். எனது பகாசூரன் அவனும் கொல்லப்பட்டான். அதற்கு பழி வாங்குவதற்காக அவன் சகோதரன் வந்திருக்கிறான். எவ்வளவு பெரிய அன்போ அவ்வளவு பெரிய பழி வாங்குதல். இப்போது பிரஜவாசிகள் நிலை குலைந்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லையே. பகாசுரனின் தம்பியா? அதாவது அகாசுரனா? எனது மிகச்சிறந்த நண்பன் அவன். சர்வநாசம் புரிவதில் தலை சிறந்தவன் அவன், அகாசூரன். மூன்று நாட்களுக்கு பிறகு அகாசூரனின் வயிற்றில் சிறுவர்கள், கன்றுகள், பசுக்கள் அனைவரும் மடிந்து விடுவார்கள். இது இது என்ன இடம்? இது நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எங்க வந்து சென்று விட்டோம்? அது எனக்கு தெரியாது. ஆனால் இங்கு மிகவும் வெப்பமாக இருக்கிறது. எனக்கு தோன்றவில்லை நாம் இங்கிருந்து உயிரோடு போவோம் என்று. ஜீவகா, நான் சாக மாட்டேன். காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். பயமாக இருக்கிறது. காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். இவனை பெரிய ஆபத்தில் இருந்து கண்ணன் தான் அவனை காப்பாற்ற முடியும். காப்பாற்றுங்கள், காப்பாற்று கண்ணா. கண்ணா, எங்களை காப்பாற்று. கடவுளே, இவ்வளவு பெரிய மாயையை அந்த விஷ்ணுவாலும் புரிய முடியாது. சரியாக சொன்னாய் பிரலப்.
அகாசூரனின் வயிற்று நெருப்பை எந்த நபராலும் 5 நாட்களுக்கு மேல் தாங்க முடியாது. அதோடு ஒரு நாள் முடிந்து விட்டது கடவுளே. இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு பின்னர் அகாசூரனின் வயிற்று நெருப்பில் சிறுவர்கள், கன்றுகள், பசுக்கள் அனைவரும் மடிந்து விடுவார்கள். அதன் பிறகு அந்த வேதனையில் அனைத்து பிரஜவாசிகளும் பித்து பிடித்து தற்கொலை செய்து கொள்வார்கள். அதன் பின் விஷ்ணுவிற்கு பிரியமான பிரஜமண்டலம் அம்மாவாசையின் காரிருள் இரவில் மயான பூமி ஆகிவிடும். என்றால் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? புரிந்தது பகவான். வனம் முழுவதும் தேடி பார்த்து விட்டோம். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. இடைய சிறுவர்களும் மாடுகளும் எங்கு போனார்கள்? இங்கு பாருங்கள், மிகப்பெரிய பாம்பு ஊர்ந்து சென்ற தடம் தெரிகிறது. ஒரு ராட்சச பாம்பின் தடம். அது கோகுலத்திற்கு எதற்காக வந்தது? வரப்போகும் அமாவாசை அன்று பிரஜமண்டலத்தை மயான பூமியாக்க போகிறேன். சொல்லுவாள், கனல்களுக்குள் எந்த ஒரு மனிதனாலும் 5 நாட்களுக்கு மேலாக உயிரோடு இருக்க முடியாது என்று. இப்பொழுது கோபாலர்களும் மாடுகளும் காணாமல் போனார்களோ, அதற்கு 5 நாட்களுக்கு பிறகுதான் அமாவாசையாகும். கம்சன் மாமா எந்த மரண தாண்டவத்தை பற்றி அசரீரி ஒலிக்க செய்தாரோ, இது அதுதானோ? ஒருவேளை எனது அனுமானம் சரி என்றால் இளையர் சிறுவர்களை காப்பாற்றுவதற்காக 3 நாட்கள் தான் மிச்சம் இருக்கிறது. கண்ணா, கண்ணா, தாமு மாமா, மாடுகளும் கோபாலர்களும் இருக்கும் இடம் தெரிந்து விட்டது. என்ன, எங்க இருக்கிறார்கள்? அது எனக்கு தெரியாது, ஆனால் நந்தகோபருக்கு தெரியும். நந்தகோபர் அனைத்து கோகுலவாசிகளின் முன்பாக இந்த ரகசியத்தை வெளியிட போகிறார். விரைவாக வா கண்ணா, விரைவாக வாருங்கள் தாமு மாமா. ஏன் மௌனம் நந்தகோபரே? ஏதாவது சொல்லுங்கள் நந்தகோபரே. ஆம் நந்தரே, உங்களுக்கு உண்மை தெரிந்திருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள். எங்கே எங்கள் குழந்தைகள்? நான் இப்பொழுது என்ன சொல்வது? எனக்கு தெரிந்த அந்த உண்மை, அது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாங்கள் எப்படி தாங்கிக் கொள்வீர்கள்? அப்பா, கண்ணா, இந்த உண்மையை அறிவிக்க நான் உனக்காக தான் காத்துக் கொண்டு இருந்தேன். எங்கே எனது தோழர்கள்? எங்கே என் பசுகள்? அப்பா, சொல்லுங்கள் நந்தரே, எங்கே எங்களது குழந்தைகள்? எங்கே எங்களது பசுக்கள்? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கேளுங்கள். நமது கோபாலர்களை, நமது மாடுகளை கம்சனின் அசுரன் அகாசுரன் விழுங்கிவிட்டார்.